ஓம் வரசித்தி விநாயகரே சரணம். யோசிப்போம் நலமாய் வாழ. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செஞ்சால் சிறப்பாக செய்யலாம். இன்றைக்கி வீடியோவில் மிருதுவான ஆப்பம் எப்படி தயாரிக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். 2 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் வெள்ளை உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம். இதை 3ஐயும் ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். 2-3 ட்ரிப்பு நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவு மெஷர்மெண்ட் வச்சுருந்தோமோ அதே கப்பிலேயே இந்த இதில் நான் இப்போ டம்ளரில் எடுத்திருக்கேன். அரிசி டம்ளர்லேயே அளந்ததுனால தேங்காய் கூட டம்ளர்லேயே அளந்திருக்கேன். இப்போ அரிசி 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போடணும். ஒரு டம்ளர் கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் அதையும் இதோடு சேர்க்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதோட கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கேன். இப்போ நைஸாக அரைக்கணும். அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டி நல்லா கலந்து விடணும். ஒரு 2-3 ட்ரிப்பு நம்ம மிக்ஸி ஜாரில் போடுற மாதிரி இருக்கும். 2 ட்ரிப்பு இல்லைன்னா 3 ட்ரிப்பு, நம்மளுக்கு எவ்வளோ அரிசி ஊற வச்சுருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன், மூடி வச்சுட்டேன். இது ராத்திரி நான் அரைச்சி வச்சுருக்கேன். காலம்பரை தான் ஆப்பம் செய்ய போகிறேன். இப்போ காலம்பரை அடித்து திறந்து பார்க்குறேன். நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு பாருங்கள். நல்லா கிளறி விடணும். மாவு எல்லா பக்கத்துலேருந்து எடுத்து நல்லா கிளறி விடணும். ஆப்பம் செய்கிறதுக்காகவே சமீபத்தில் நான் ஒரு ஆப்ப கடாய் வாங்கினேன். நான்ஸ்டிக்கு கடாய். அது சூடாகணும். கொஞ்சம் சூடான பிறகு தான் நம்ம மாவை ஊற்றணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றிட்டு நான் கலந்து விட்டுருக்கேன். இப்போ ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் கடாயில். இன்னொரு கரண்டி கூட 1/4 கரண்டி போல் ஊற்றிருக்கேன். இப்போ சுற்றி விடணும். சுற்றிர எண்ணெய் ஊற்றணும். மூடி வைக்கணும். ஒரு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்குறேன். எல்லா இடத்துலையும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்கள். அப்படி தான் இருக்கணும். நல்லா புளிச்சு இருந்தாக்க தான் அந்த மாதிரி இருக்கும். ஓட்டை ஓட்டையாக மெலிசாக இருக்கும். சுற்றிலாம் மெலிசாக இருக்கும். மத்தியில் கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். சிலிக்கான் ப்ரெஷ்ஷு என்கிட்ட இருக்குது. அதனால நான் இந்த ஆப்பத்தை எடுக்கிறேன். ஒரு பக்கம் செஞ்சால் போதும், இன்னொரு பக்கம் செய்ய வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், கிண்ணம் டைப்பில் வந்திருக்கு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்திங்களா. எல்லாம் சாஃப்டாக இருக்குது. மத்தியில் மாத்திரம் கொஞ்சம் திக்னஸாக இருக்குது. அப்படி இது வந்தால் தான் இது ஆப்பம்னு பேர். மிருதுவாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் கூட நல்லா இருக்கும். பாருங்கள், சில பேருக்கு முருகலாக இருந்தால் தான் பிடிக்கும். இன்னொரு ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். முருகலாக வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நாழி அடுப்பில் வைக்கணும், அவ்வளோதான். முந்தி செஞ்ச மாதிரியே மாவை ஆப்போசிட்டில் ஊற்றிருக்கேன். இப்போ சுற்றி விடணும். சுற்றியில் எண்ணெய் விடணும். மூடி வைக்கணும். இப்போ முன்னாடி ஆப்பம் செஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் நாழி அடுப்புலையே வைக்கணும். இப்போ பாருங்கள், சுற்றியில் நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. கலரே சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். முதல் ஆப்பத்தை கொஞ்ச நாழிலே எடுத்துட்டோம். 2வது ஆப்பத்தை எக்ஸ்ட்ரா கொஞ்ச நாள் அப்படியே வச்சுருக்கணும், மூடி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் தான் மூடி திறந்து பார்த்தாக்கா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு. எனக்கெல்லாம் கொஞ்ச நாள் வச்சு சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். ஒரு சிலருக்கு முருகலாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். வணக்கம்.